மாதாஜி, கேக்குது மாதாஜி. கேக்குது மாதாஜி. நான் நாதியா கோத்ரூமே பாட போறேன். நாதியா नादिया गोद्रूमे नित्यानंद महाजन पाठी अच्छे नाम हटा जीवेर करान। नादिया गोद्रूमे नित्यानंद महाजन पाठी अच्छे नाम हटा जीवेर करान। श्रद्धावान जान है श्रद्धावान जान, श्रद्धावान जान है श्रद्धावान जान, पाठियाचे नाम हटा जीवेर करान। पाठियाचे नाम हटा जीवेर करान। नादिया नादिया गोद्रूमे नित्यानंद महाजन पाठियाचे नाम हटा जीवेर करान। प्रभुराज्ञाय भाई मागी भिक्षा, प्रभुराय न्याय भाई मागी भिक्षा। बोलो कृष्ण भजो कृष्ण करो कृष्ण शिक्षा, बोलो कृष्ण करो कृष्ण करो कृष्ण शिक्षा। नादिया 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 गोद्रूमे नित्यानंद महाजन पाठियाचे नाम हटा जीवेर करान। नादिया गोद्रूमे नित्यानंद महाजन पाठियाचे नाम हटा जीवेर करान। अपराध शून्य होय लोह कृष्ण नाम, अपराध शून्य होय लोह कृष्ण नाम। कृष्ण माता कृष्ण पिता कृष्ण धन प्राण, कृष्ण माता कृष्ण पिता कृष्ण धन प्राण। नादिया नादिया गोद्रूमे नित्यानंद महाजन पाठियाचे नाम हटा जीवेर करान। नादिया गोद्रूमे नित्यानंद महाजन पाठियाचे नाम हटा जीवेर करान। कृष्णेर संसार कोई छड़िया न छार, कृष्णेर संसार कोरो छड़िया न छार। जीविदोय कृष्ण नाम सर्वधर्म प्राण, सर्वधर्म सार। जीविदोय कृष्ण नाम सर्वधर्म सार। नादिया गोद्रूमे नित्यानंद महाजन पाठियाचे नाम हटा जीवेर करान। नादिया 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 गोद्रूमे नित्यानंद महाजन पाठियाचे नाम हटा जीवेर करान। पाठियाचे नाम हटा जीवेर करान। पाठियाचे नाम हटा जीवेर करान। ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி இந்த சர்வீஸ் நீடி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. காலையிலே ஒரு நல்ல வைஷ்ணவ பஜன் கேட்கறதுக்கு காதுக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்த பகுதியாக ஸ்ரீமத் பாகவதாமிருதம் 126வது பகுதியாக 10ஆம் ஸ்கந்தம் பகவான் கிருஷ்ணர் மேல் பிரம்மதேவர் அர்ப்பணித்த பிரார்த்தனைகள் என்ற தலைப்பை வழங்குவதற்காக பெருமதிப்பிற்குரிய திருமதி பிருந்தானந்தினி தேவிதாசி மாதாஜி அன்புடன் அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
Hare Krishna, Mataji's and Prabhuji's, my humble obeisances, pranams. இன்னைக்கு வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாகவதத்துல இருந்து பிரம்மதேவருடைய ஸ்துதிகள் பத்தி பேசுறதுக்காக. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. என்னுடைய பணிவான வணக்கங்கள் அனைவருக்கும். சோ இன்னைக்கு வந்து ஒரு கதையோட இந்த ஸ்துதிகள் நம்ம பார்க்க போறோம். பாகவதம் ஃபுல்லாவே கதைகள். அந்த கதைகள் வாயிலா நமக்கு வந்து பக்தி சொல்லி கொடுக்கிறாரு வியாசதேவர். அது வந்து கதைகளோட நம்ம கான்வர்சேஷன்ஸ், அதாவது பேச்சுவார்த்தை, ஒருத்தர் கேள்வி கேட்க ஒருத்தர் பதில் சொல்ல, இந்த கேள்வி பதில்கள் மூலியமா கதைகள். நிறைய பேர் கேள்வி கேட்பா, நிறைய பேர் பதில் சொல்லுவா. எப்படி ஆரம்பிச்சது? நைமிசாரண்யத்துல 18,000 ரிஷிகள் கேள்வி கேட்க சூத்த கோஸ்வாமி பதில் சொல்ல அங்கிருந்து ஆரம்பிச்சது. இது மாதிரி நிறைய கேள்வி பதில்கள். ஓகே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரவந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸ்ரீ சைத்தன்யம். கிருஷ்ண லீலையில வந்து பல பல லீலைகள் ரொம்ப மதுரமா இருக்கும் கேட்கறதுக்கு. எல்லா லீலைகளுமே மதுரம் தான். கிருஷ்ணருடைய வயசு வந்து ஒரு நாலு பகுதியா பிரிச்சிருப்பாங்க. பால்ய லீலை, பௌகண்ட லீலை, கைஷோர லீலை, அதுக்கப்புறம் யவனம். நவ யவனத்திலேயே அவர் எப்பவுமே இருப்பாரு, அதுக்கு மேல போறதில்ல. ஒரு வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் வந்து ஒரு பால்ய லீலை, அதுக்கப்புறம் பௌகண்டம். ஒரு வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் வாத்சல்ய பாவத்துல இருக்கிற கோபிகைகளுக்கு வந்து அவரு மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பிருந்தாவனத்துல. அதுக்கப்புறம் பௌகண்ட லீலையில வந்து கோபர்கள், கைஷோர லீலையில வந்து மாதுரிய பாவத்துல இருக்கிற கோபிகைகள், அவங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா எல்லா லீலைகள் எல்லா வயசுலயும் பகவான் வந்து அங்க பிருந்தாவனத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அவர் ஒரு பரவசத்துல வச்சிருந்தாரு. சோ இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பிரம்ம ஸ்துதி, அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயத்துல பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணர் மேல அவருடைய ஸ்துதிகள் பாடியிருக்காரு. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு போர்ஷன். சாப்டர்ல வந்து 1/4 ஸ்லோகத்துல இருந்து 40வது ஸ்லோகம் வரைக்கும் அவருடைய ஸ்துதிகள் இருக்கு. சோ இந்த ஸ்துதிகள் உள்ள போறதுக்கு முன்னாடி இதோடைய காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதனால பிரம்மர் வந்து கிருஷ்ணர் மேல ஸ்துதி பாடினாரு? பிரம்மதேவன் வந்து எப்பவுமே பரமபுருஷ பகவான் மேல ஸ்துதிகள் பாடிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். ரொம்ப அவர் உணர்ந்து திருந்தி ஒரு பரவசத்துல அவர் வந்து இந்த ஸ்துதிகள் எல்லாம் பாடியிருக்காரு. ஒரு நாள் வந்து கிருஷ்ணரும் பலராமரும் அவங்களுடைய சகாக்கள் கூட காட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. கண்ணுக்குட்டிகளை மேய்க்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஆரம்பத்துல வந்து நந்தகோபர் மற்ற கோபர்கள் எல்லாம் இந்த வயசுல இருந்த குழந்தைங்களுக்கு வெறும் கண்ணுக்குட்டியை கொடுத்து அனுப்பிடுவாங்களாம் மேய்க்கிறதுக்காக. சோ கண்ணுக்குட்டிய கொண்டு போய் அவங்க மேய்ச்சிட்டு விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய பொழுத போக்கிக்கிட்டு இருக்கிறப்போ அகாசுரன் அப்படிங்கிற அந்த ஒரு அரக்கன் மலைப்பாம்பு உருவத்துல வந்து
இவங்க எல்லாரையும் கொன்னுடணும், முதல்ல கிருஷ்ணரை கொன்னுடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நமக்கு எல்லாம் தெரியும் அந்த மலைப்பாம்பு அவர் எப்படி கொன்னாருன்னு சொல்லி. அது கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஓகே இப்ப நம்ம சாப்பிடலாம் வாங்க, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த யமுனை கரையில நல்லா இருக்கு, மணல் ரொம்ப மிருதுவா இருக்கு, உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ இந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மெதுவா மெதுவா இந்த புல்கள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிடுச்சான். இந்த அகாசுரன் கொன்னதுக்கு அப்புறம் தேவலோகத்துல தேவர்கள் எல்லாம் கிருஷ்ணர் மேல ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். கிருஷ்ணர் அகாசுரன் அப்படிங்கிற ஒரு பெரிய அரக்கனை கொன்னுட்டாரு அப்படின்னு தேவலோகம் ஃபுல்லா இந்த ஒரு பேச்சாவே இருந்தது. பிரம்மதேவர் அதை கேட்டுட்டு என்ன இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி, கிருஷ்ணர் ஒரு அற்புதமான ஒரு குழந்தை தான், ஆனா இவங்க இவ்வளவு புகழ்ந்து பேசுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு என்ன இருக்கு, அவருடைய பெருமை தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அகந்தையில யோசிக்க ஆரம்பிச்சாரு. லேசா அகந்தை வந்துருச்சு பிரம்மதேவருக்கு. நம்ம இந்த கிருஷ்ணலீலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பரமபுருஷ பகவான நீங்க அவதாரம் எடுத்து பூமி தேவியுடைய துயரத்தை துடைக்கணும்னு புருஷ சுத்தம் எல்லாம் சொல்லி கூப்பிட்டவரே அவர் தான். ஆனா மறந்துட்டாரு. மறந்துட்டாரு. இது மறக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு காரணம் இல்லாம இருக்காது. பரமபுருஷ பகவான் தான் பிரம்மதேவருடைய மனசுக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்காரு. சோ பிரம்மதேவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு, எப்போ எதனாலங்கிற எல்லா விஷயமும் பரமாத்மாவான பரமபுருஷ பகவானுக்கு தெரியும். ஓகே, சோ இப்போ பிரம்மதேவர் அவருடைய அந்த அன்ன பறவையில ஆன அவருடைய விமானத்துல அவர் பார்த்துட்டு இருந்தாராம் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அந்த நேரத்துல பார்த்தோம்னா கிருஷ்ணர் அவருடைய வீட்டுல இருந்து கொண்டு வந்த சாப்பாடை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து, எங்க அம்மா பண்ணிருக்கிற சாப்பாடு எனக்கு எவ்வளவு சுவையா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாயில இருந்து இருக்கிறத கொஞ்சம் எடுத்து மற்ற கோபர்களுடைய வாயில போடுவாராம். அது ஒரு மகாபிரசாதம். அந்த மகாபிரசாதம் வாங்கி சாப்பிடுறதுக்கு எல்லாரும் பாக்கியம் பண்ணிருக்கணும், அது ஒத்துக்கலாம். ஆனா அடுத்து இன்னொரு கோபர், எங்க அம்மா பண்ணிருக்கிற இந்த லட்டு எவ்வளவு இனிமையா இருக்கு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு அவன் வாயில இருக்கிற அந்த கொஞ்சம் லட்டை எடுத்து கிருஷ்ணரோட வாயில போட்டுருவாராம். கிருஷ்ணரும் ஆனந்தமா ஆமா ஆமா இந்த லட்டு எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்து பிரம்மதேவருக்கு ஒரே வியப்பா இருக்கு, திகைப்பா இருக்கு, புரியல. இதுவா இவரா இவரா பரமபுருஷ பகவான், இவரை பத்தியா எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க, இவர் ஒரு அற்புதமான குழந்தைன்னு எனக்கு தெரியுது, புரியுது, ஆனா இவர் எப்படி அப்படின்னு ஒரு குழம்பிய நிலை, ஒரு தடுமாற்றம் யாருக்கு வந்தது, பிரம்மதேவருக்கு வந்தது. பிரம்மதேவருக்கு இந்த குழப்பம் வந்துருச்சு. சோ இதனால பிரம்மதேவர் ஒரு உபாயம் பண்ணாரு, நான் இவரை டெஸ்ட் பண்ணணும் இன்னைக்கு, இவர் இவர் உண்மையாலுமே பரமபுருஷ பகவான் தானா அப்படிங்கறத நான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மேய்ச்சலுக்காக தனியா அந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாம் போச்சுல்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு குகைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டாரு. கிருஷ்ணர் இங்க இவங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு கோபன் புரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, ஐயோ கண்ணுக்குட்டிகள் எல்லாம் ரொம்ப தூரம் போயிடுச்சு போல, கண்ணுக்கு ஒரு கண்ணுக்குட்டியும் தெரிய மாட்டேங்குது, ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போனா கூட அப்பா அம்மாக்கள் ரொம்ப நம்மள கோச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் தேடி கூட்டிட்டு வந்துடுறேன் எல்லாரையும் சொல்லிட்டு எந்திரிப்பாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்வாரு, இரு நீ உட்காரு, நான் போறேன்.
நீ வந்து உன்னுடைய சாப்பாட்டை கண்டினியூ பண்ணு, நான் போய் எல்லா கன்னுக்குட்டிகளையும் இந்த பக்கம் துரத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு கையில தயிர் சாதத்தை வச்சிருப்பாரு. அந்த கையில இருக்கிற தயிர் சாதத்தோட கிளம்பி ஒவ்வொரு கண்ணுக்குட்டியா பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே போவாராம். அப்ப வந்து கண்ணுக்குட்டி கண்ணிலேயே படாத நேரத்துல அவருக்கு நல்லா புரிஞ்சிடும், சரி பிரம்மதேவர் அவருடைய விளையாட்டை ஆரம்பிச்சிருக்காரு, இது நம்மளும் கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே திரும்பி வந்து பார்த்தா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு கோபரையும் காணுமா. இந்த பக்கம் கண்ணுக்குட்டிகளை காணோம், இந்த பக்கம் கோபர்களை காணோம். சோ பிரம்மதேவர் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டு பேரையுமே, கோபர்களையும் ஆயிரக்கணக்கான கண்ணுக்குட்டிகள் எல்லாரையுமே ஒரு குகைக்குள்ள போட்டு மறைச்சு வச்சுட்டாரு. அந்த கோபர்கள் 5-10 இல்ல, 1000 லட்சம் அத்தனை பேர் இருந்தாங்களாம் அந்த நேரத்துல. சோ கிருஷ்ணனுக்கு வந்து பிரம்மதேவருடைய விளையாட்டு புரிஞ்சு, சரி நம்மளும் அவர் கூட விளையாடுவோம், அவருக்கு புரிய வைப்போம்னு சொல்லிட்டு தன்னை வந்து கிருஷ்ணரை அந்த லட்சக்கணக்கான கோபர்களாகவும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கண்ணுக்குட்டிகளாகவும் விரிவாக்கம் பண்ணிட்டாராம். விரிவாக்கம் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு திருப்பி பிருந்தாவனம் கோகுலத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு கிருஷ்ணர் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வர்றப்போ டெய்லி இருக்கிறத விட ஒரு படி ஜாஸ்தியாவே அந்த கோபிகைகளுக்கு வந்து அவங்க குழந்தைங்க மேல அன்பும் பாசமும் பொங்கி வழிஞ்சுச்சா. டெய்லியே வந்து இந்த கோபர்கள் வந்து கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு திருப்பி வர்றப்போ அவங்க ஆற தழுவி உள்ள கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு வருஷம் இப்படியே கிருஷ்ணரே எல்லா கோபர்களுமா எல்லா கண்ணுக்குட்டிகளுமா அவங்க வீட்டுல இருந்துட்டாரா. எல்லாருக்கும் அந்த குழந்தைங்க மேல ரொம்ப அன்பு, ரொம்ப பொங்கி வழிஞ்சது அன்பும் பாசமும். அதே மாதிரி பசுக்களுக்கு அவங்களுடைய கண்ணுக்குட்டிகள் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் பொங்கி வழிஞ்சுச்சாம். இப்படியே ஒரு வருஷம் போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் பலராமர் கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்டாராம், இல்ல இங்க என்ன நடக்குது, என்னைக்கும் இல்லாம ஏன் இந்த கோபிகைகள் எல்லாம் அவங்களுடைய மகன்கள் மேல அவ்வளவு பாசத்தை பொழியிறாங்க அப்படின்னு கேட்டாராம். அது பலராமருக்கே தெரியாது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அப்பதான் கிருஷ்ணர் வந்து பலராமர் கிட்ட சொல்வாராம், அண்ணா ஆமா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன், பிரம்மதேவன் வந்து அன்னைக்கு இப்படி பண்ணாரு, எந்த கோபர்களையும் அப்புறம் என்னால பார்க்க முடியல, அதனால நானே விரிவாக்கம் பண்ணி எல்லார் வீட்லயும் இருக்கேன் அப்படின்ட்டு. சரி, இப்ப இதுல ஒரு கேள்வி, ஏன் கோபிகைகளுக்கு அன்னைக்கு அவ்வளவு பாசம், இப்போ அவ்வளவு பாசம் அவங்களுடைய மகன்கள் மேல? எப்பவுமே நம்மளுடைய குழந்தைங்க மேல வந்து ஒரு தனி பாசம் இருக்கும், தனி அன்பு இருக்கும். நம்ம எத்தனையோ குழந்தைங்களை வந்து நேசிக்கலாம், அன்பு காட்டலாம். ஆனா நம்மளுடைய குழந்தைங்க மேல ஒரு தனி அன்பு இருக்கும், ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் இருக்கும் நமக்கு நம்ம குழந்தைங்க மேல. சோ எதுக்கு இப்போ வந்து கிருஷ்ணர் அப்படி வந்திருக்கிறது தெரியாம அவங்களுடைய குழந்தைங்க மேல அந்த பாசம் வந்துச்சுன்னா, ஆச்சாரியர்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது அந்த இடத்துல, இது வந்து தேகபந்தம் இல்ல, ஆத்ம பந்தம். கோபிகைகளுடைய ஆத்மா எப்பவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சார்ந்தது. அதனால கிருஷ்ணரே தன்னுடைய மகன்களா அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்களுடைய நேச்சுரல் அஃபெக்ஷன், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இயல்பான ஒரு அன்பு வெளிப்பட்டுச்சு அந்த இடத்துல கிருஷ்ணர் மேல. கிருஷ்ணரா அவங்களுடைய மகன்களா வந்திருக்கிற கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு பொழிஞ்சாங்களாம். இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பிரம்மதேவர் வந்து திரும்பி பார்க்க வந்தாராம். நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாம் கிருஷ்ணர் எப்படி திகைச்சு போய் குழம்பி போய் என்ன பண்ணிட்டு இருப்பாரு,
எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சமாளிச்சிருப்பாங்க. யாரும் இவரை சும்மா விட்டுருக்க மாட்டாங்கல்ல. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோப்பர்களும் கண்ணுக்குட்டிகளும் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா சின்ன விஷயம் இல்லையே. எல்லாருக்கும் இவர் எப்படி பதில் சொல்லியிருப்பாரு, சமாளிச்சிருப்பாருன்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா எல்லாருமே அவங்களுடைய வேலைய இயல்பா எப்பவும் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் விளையாடிட்டு இருக்காரு, கன்னிக்குட்டிகள் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ பிரம்மதேவர் ரொம்ப திகைச்சிட்டாரு. இதுல லோட்ஸ் ஆஃப் திகைப்புகள் தான் இந்த லீலை பூரா, பிரம்ம விமோகன லீலை பூராவே. அவரை தடுமாற வைக்கணும்னு பார்க்க, இவரை தடுமாற வைக்கணும்னு பார்க்க, நான் அவரை எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க. சோ இந்த மாதிரி பிரம்மதேவர் கிருஷ்ணர் கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு கேட்டப்போ, கிருஷ்ணர் அந்த லட்சக்கணக்கான கோப்பர்கள் இருந்தாங்கல்ல, அந்த லட்சக்கணக்கான நாராயணமூர்த்திகளா ஒரு தர்சனம் கொடுத்தாராம் அவருக்கு. அப்போ இன்னும் அவருக்கு புரிஞ்சிருச்சு, கிருஷ்ணர் தான் ஒரிஜினல் நாராயணர் அப்படின்னு. இப்ப நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல ஒன்னாவது ஸ்கந்தத்துல ஒரு ஸ்லோகம் வரும். ஏஷாவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண புமான் மஹயன் மாயையா லோகம் குடச்சரதி விஷ்ணுஷு. ஆத்யோ நாராயண புமான், இதுதான் அந்த ஒரு ஃப்ரேஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆத்யோ நாராயண புமான் அப்படின்னா இந்த பரமபுருஷ பகவான் தான் ஃபர்ஸ்ட் நாராயணர் அப்படின்னு. சோ இப்போ நமக்கு பாகவதத்திலையும் புராணங்கள்லையும் சொல்லி கொடுக்கறது என்னன்னா, கிருஷ்ணர் ஒரு முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் கிட்ட இருந்து பலராமர் வந்தாரு, பலராமர் கிட்ட இருந்து சத்துர்வியூகங்கள் வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. அவர்கிட்ட இருந்து அடுத்த சத்துர்யுகங்கள் வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாராயணர், சங்கர்ஷனர் கிட்ட இருந்து நாராயணர் வந்தாரு. அவர்கிட்ட இருந்து காரணோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, க்ஷீரோதக சாயி விஷ்ணு. அந்த கர்ப்போதக சாயி விஷ்ணுவுடைய நாபியில இருந்து தான் பிரம்மதேவர் பிறந்தாரு. சோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல கிருஷ்ணர் மேல அவர் கொஞ்சம் சந்தேகப்பட்டு ஒரு சின்ன அகந்தையில, இவர் பெரிய பரமபுருஷ பகவானா, எனக்கு தெரிஞ்சது அந்த கர்ப்போதக சாயி விஷ்ணு, கர்ப்போதகா கடல்ல மிதந்துட்டு இருக்கிற கர்ப்போதக சாயி விஷ்ணு அப்படின்னு அவருடைய எண்ணம் போய் இந்த ஒரு லீலை நடக்க ஆரம்பிச்சது. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பிரம்மதேவனுக்கு 8 கண்கள் இல்லையா, நான்முகன் அப்படின்னு சொல்லுவோம். நான்முகனுக்கு 2 கண்ணா, 8 கண்ல இருந்தும் தார தாரையா கண்ணீர் என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களுடைய பெருமை, உங்களுடைய புகழ் இதெல்லாம் தெரியாம நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்துதிகள் பாட ஆரம்பிச்சாராம். சோ ஏன் கிருஷ்ணர் மாயையில பிரம்மாவை மாயைய ஆழ்த்தினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்போ, நான் இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இருந்தே கேட்டுக்கிறேன். இந்த ஸ்துதிகள் நம்ம முதல்ல பாத்திரலாம். 40 ஸ்துதிகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 2-3 ஸ்துதிகள் நம்ம பார்த்துட்டு, ஆனா அந்த ஸ்துதிகளுடைய ஒரு சம்மரி மாதிரி நம்ம இன்னைக்கு என்னன்னு பாத்திரலாம். ஆனா நான் உங்ககிட்ட இருந்து அது பதில் வாங்கிக்கிறேன். ஏன் கிருஷ்ணர் பிரம்மாவை மாயையில ஆழ்த்தினாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. இப்போ இந்த ஸ்துதிகளுக்கான ஒரு சம்மரி என்னன்னா, இந்த ஸ்துதிகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, 40 ஸ்துதிகள்ல அவரு நிறைய செக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் ஸ்துதியில தன்னுடைய தப்ப ஒத்துக்கிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பரம பதவி, அதாவது அந்த சுப்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அத பத்தி புகழ்ந்து பாடினாரு.
கிருஷ்ணர் தான் பரமசத்தியம், கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் பகவானே அப்படின்னு சொன்னாரு. சில ஸ்துதிகள்ல வந்து என்னுடைய அகந்தையினாலதான் இத மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய அறியாமையை நான் ஒத்துக்கிறேன் பகவானே அப்படின்னு ஒரு ஸ்துதியில சொல்வாரு. ஒரு ஸ்துதியில வந்து உங்களுடைய உடல், நீங்க ஒரு சாதாரண ஒரு இது மாட்டிடையனா பிறந்திருந்தாலுமே நீங்க வந்து சச்சிதானந்தம், மாயைக்கு அப்பாற்பட்டவர். நீங்க உங்களுடைய திருமேனி எப்பவுமே சச்சிதானந்தம் தான். இத புரியாம நான் வந்து உங்களை ஒரு சின்ன பையனா பார்த்து உங்களால இதெல்லாம் முடியுமான்னு நான் யோசிச்சேன், அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க. தேவர்கள் கூட உங்களை பத்தி உண்மையிலேயே உங்களுடைய பெருமைகள் புரியாது, தேவர்களுக்கு கூட புரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ என்னுடைய மனோபாவம், அகந்தைங்கிற இந்த மனோபாவத்துல நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு தாழ்மையா வேண்டிக்கிட்டாரு கொஞ்சம். அதுக்கப்புறம் பகவானுடைய பிரேமைய சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு மனசுக்குள்ள ஞானம், அதுக்கப்புறம் யோகம், இந்த தத்துவங்கள், பிலாசபின்னு சொல்றோம், இதெல்லாம் இருந்தா மட்டும் பத்தாது. நமக்கு வந்து உண்மையான தூய பக்தி வேணும். அந்த பக்தி நம்ம வந்து குரு, சாது, சாஸ்திரம் இந்த 3 பேர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு அந்த பக்தி பண்ணினான் ஒழிய கிருஷ்ணரை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, கிருஷ்ணருடைய அன்பையும் நம்மளால பெற முடியாது. சோ இப்போ இந்த கோபர்கள் கோபிகைகள் பாத்தீங்கன்னா அவங்க சாதாரணமானவங்க, அவங்களுக்கு வந்து வேதங்கள் தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கிருஷ்ணர் தவிர ஒண்ணும் தெரியாது. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்வாராம், உங்களுடைய அன்புக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய அன்பை வந்து நான் எப்படி திருப்பி கொடுப்பேன், என்கிட்ட உங்களுடைய அன்புக்கு திருப்பி கொடுக்கறதுக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்வாராம். அப்படின்னா பாத்துக்கோங்க என்ன வேணும் நமக்கு. சோ நமக்கு வந்து இந்த வாய்மை அப்படின்னு சொல்றோம், அதுக்கப்புறம் இந்த நம்ம மென்டல் ஸ்பெகுலேஷன், மனசிந்தனை, அது மாதிரி எல்லாம் வந்து வச்சுட்டு கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையான பக்தி, தாழ்மையான பக்தி, அது இருந்தா மட்டுமே பகவானை வந்து உணர முடியும். சோ இது வந்து சில ஸ்லோகத்துல அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பிருந்தாவன வாசிகளுடைய அதிர்ஷ்டத்தை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு நிறைய ஸ்லோகங்களை. இவங்கெல்லாம் யாரு, இவங்களுக்கு எவ்வளவு அன்பு உங்ககிட்ட இருந்து கிடைக்குது, நீங்க இவங்களெல்லாம் எப்படி காப்பாத்தி வச்சிருக்கீங்க, நான் பார்த்தேனே எல்லாத்தையுமே, எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், இயல்பான அன்பு இவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. சோ இந்த கோபர்களும் கோபிகைகளும் இந்த பசுக்களும் இந்த விருந்தாவனம், இந்த விரஜ பூமி, இந்த பூமியே வந்து எவ்வளவு ஒரு புகழ் பெற்ற ஒரு இடம், ஒரு அதிர்ஷ்டசாலியான ஒரு இடம், எல்லாருமே பாக்கியசாலிகள் அப்படின்னு அவங்களெல்லாம் கொஞ்சம் புகழ்வாரு. இவங்க எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணர் வந்து பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. ஆனா கிருஷ்ணர் என்னுடையவர், நான் கிருஷ்ணருடையவர், இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு எண்ணம். இதை வச்சு அவங்க நேசிக்கிறாங்க உங்களுக்கு. சோ அதனால முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட பிரேமை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ பகவானுக்கு நம்ம பிரேம பக்தி பண்ணணும். அதுதான் வந்து அத பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாரு. சுத்த பக்தி வேணும், பக்தி இல்லாம முக்தி இல்ல, முக்தி வந்து ரொம்ப சிறியது பக்திய கம்பேர் பண்றப்போ. அப்புறம் இன்னும் சில இடங்கள்ல வந்து பிலாசபிக்கலா நிறைய சொல்வாரு. அதாவது தத்துவங்கள், யாரோ ஒரு மைக் ஆனா இருக்கு. ஓகே, சோ பிலாசபி சொல்லுவாரு. அதாவது பக்தர்கள் சில பேருக்கு வந்து கஷ்டங்கள் வருது, அந்த கஷ்டங்கள் வந்தா கூட அந்த பக்தர்கள் வந்து உண்மையான பக்தர்கள் வந்து அத பகவானுடைய கருணையா நினைச்சு அத கடந்து போவாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம அந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம்.
சோ கிருஷ்ணரை வந்து சுத்த பக்தி மட்டும்தான் ஈர்த்து வரும். அதாவது ஒரு அனாலஜியா பிரபுபாதர் வந்து அவருடைய பர்போட்ல ஒரு அனாலஜி சொல்வாரு. இப்போ உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து சொத்து கிடைக்கணும்னா நீங்க வந்து அந்த அம்மா அப்பாவுக்கு மகனா இருந்தா மட்டும் போதும், இல்ல மகளா இருந்தா மட்டும் போதும், உங்களுக்கு அவங்களுடைய சொத்து தானா வந்து சேரும். அதே மாதிரி பகவானுடைய அந்த கருணை வந்து நமக்கு பொறுமையா நம்ம அவருடைய கர்ம பலன்கள் எல்லாம் என்ன இருந்தாலுமே அந்த கர்ம பலன்ல அதையும் பொறுத்து நம்ம பக்தியில நிலையா நின்னோம்னா நம்ம வந்து பகவானுடைய பிரேமைக்கு எலிஜிபிள் ஆகும். இதுதான் வந்து ஒரு அனாலஜியா இதை நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. அதுக்கப்புறம் பிரம்மா ஆசைப்படுவாரு, இவ்வளவு அருமை பெருமை இருக்கிற இந்த பிருந்தாவனத்துல நான் பிறக்கணும்னு எனக்கே ஆசையா இருக்கு பகவானே, எனக்கு இந்த பிரம்ம பதவி வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், முக்தி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் வந்து இந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லா பிறந்தாலாம் பரவாயில்ல, தூசியா இல்ல ஏதாவது ஒரு ஒரு பறவையாவோ இல்ல ஒரு கிளியாவோ இல்ல ஒரு மானாவோ மயிலாவோ இல்ல ஒரு கல் மண்ணு தண்ணி ஒரு இலை ஒரு புல்லு ஒரு பூ எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த இந்த விரஜ பூமியில பறக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த விரஜ பூமியில இருக்கிற இந்த கோபர்கள் கோபிகைகளுடைய கருணைக்கு நான் ஆளாகணும், அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு தன்னுடைய மனோபாவத்தை வந்து பிரம்மர் வந்து கொஞ்சம் ஸ்லோகத்துல சொல்றாரு. விரஜ பக்தி, எனக்கு அந்த ஒரு பிரேம பக்தி வேணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய மகாத்மியமும் அவருடைய ஐஸ்வர்யங்களை பத்தி கொஞ்சம் நீங்க வந்து ஒரு எளிய ஒரு கோபாலனா நீங்க காட்டிக்கிட்டாலும், ஒரு நந்தகுமாரனா இருக்கீங்க ஆனாலும் நீங்க தான் வந்து பரபிரம்மம், நீங்க தான் உயர்ந்தவரு அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசி அவருடைய ஸ்லோகங்கள்ல ஒரு முழு சரணாகதி பண்ணிட்டு ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. தன்னுடைய அபராதத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு பிரம்மா வந்து முழுமையா சரணாகதி அடைகிறாரு. சோ இந்த சரணாகதி தான் அந்த அவருடைய ஸ்துதிகள்ல இருக்கிற இந்த கடைசி தத்துவம் இந்த இடத்துல. இப்போ 1வது ஸ்லோகத்தை ஷேர் பண்றீங்களா? ஓகே, யாராவது திருப்பி சொல்றீங்களா நான் சொல்றது? ஓகே. ஸ்ரீ பிரம்மோவாச்ச. ஆமா, ஒருத்தருங்க சொல்றீங்களா? இன்னொருத்தங்க அடுத்த ஸ்லோகத்தை சொல்லலாம். யா, ஓகே. நௌமீட்யதே ப்ருஹவபுஷே மாத்தி சொல்லுங்க. நௌமீட்யதே ப்ருஹவபுஷே தடிதம்பராய குஞ்சாவதம்ச பரிபிச்ச பரியா மாதாஜி, பீரான் எதிர்க்கு. ஓகே, இல்ல தமிழ் இதுல சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் மாதாஜி. சாரி, நான் வேதா பேஸ் பார்த்து படிக்கிறேன். லசன்முகாய வன்யஸ்ரஜே கவலவேத்ர
पन्यस्रजे कवलवेन्द्र விஷான வேணு विषाणवेणु லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே लक्ष्मश्रिये मृदुपथे பசுபாங்கஜாய असुपाङ्गजाय हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. ஒருத்தங்க மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரம்மதேவன் கூறினார், போற்றுதற்குரிய பகவானே, நீரே முழுமுதற் கடவுளும் வணங்குதற்குரிய தெய்வமும் ஆவீர். அதனால் உண்மை மகிழ்விப்பதற்காக எனது பரிவான வந்தனங்களையும் பிரார்த்தனைகளையும் உனக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன். ஓ ஆயர் குலத் தலைவனின் மைந்தனே, வானில் தவழும் மேகத்தினை போல் உமது உன்னத உடல் கருநீல வண்ணமுடையதாக இருக்கின்றது. நீர் அணிந்திருக்கும் ஆடையோ மின்னலை போன்று ஒளி வீசுகின்றது. உமது முகத்தின் எழில் உமது செவிகளின் தொங்கும் குன்றி மணி குண்டலங்களினாலும் தலையில் சூடியிருக்கும் மயிலிறகினாலும் மேலும் அதிகரிக்கின்றது. வனத்தில் உள்ள மலர்களினான மாலையினை அணிந்து கொண்டு நிலை மேய்க்கும் கோலினையும் ஊதும் கொம்பு மற்றும் புல்லாங்குழலினையும் ஒரு கவளம் உணவினையும் நீர் உமது கரங்களில் ஏந்திக் கொண்டு மிக்க அழகுடன் காட்சி தருகின்றீர். ஹரே கிருஷ்ணா. பாத்தீங்கன்னா அப்ப கூட கையில ஒரு கவளம் தயிர் சாதம் வச்சிருக்காரு. இந்த ஒரு லீலை நடந்து 1 வருஷம் ஆயிருந்தாலுமே கிருஷ்ணர் அவருடைய யோக மாயையினால எல்லாருக்கும் என்னமோ இப்பதான் நடக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை காட்டினாராம். இப்போ கிருஷ்ணர் திருப்பி வந்தாரல்ல, அந்த நேரத்துல எல்லா கோபர்களும் இன்னும் அப்படியே அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், கிருஷ்ணா வா, உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லையே, போன வேலை உனக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. எல்லா கண்ணுக்குட்டிகளும் உன்னோட பேச்சு கேட்டுட்டு உடனே வந்துட்டாங்களே. நான் இன்னும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு. வா, நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்பதான் கிருஷ்ணர் போய் உடனே வந்துட்டாரு. அப்ப திரும்பி அவங்க லஞ்ச் கண்டினியூ பண்ற மாதிரி இந்த கோபர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சோ இப்போ கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு இடத்துல சொல்றாரு, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்வா தேகம் புனர்ஜன்ம நேதிமாம் வேதி அர்ஜுனா. அதாவது என்னுடைய பிறப்பு, என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய செயல்கள், இதுல இருக்கிற தாத்பரியம் யாரு ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கோ இல்ல புரியறதுக்கான முயற்சியாவது பண்ணிட்டு இருக்காங்களோ. ஏன்னா பிரம்மரே சொன்னாரு தானே இந்த இடத்துல, தேவர்களுக்கு கூட உங்களை பத்தி தெரியாது, ஒரே திகைப்பா இருக்கு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புரியவே இல்லை, எப்படி ஒரு 5-6 வயசுல இருக்கிற ஒரு குழந்தை இவ்வளவு பெரிய வீரதீர செயல்களை செய்யும், நீங்க தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை புரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பிரம்மதேவரே அவர் ஒத்துக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் எந்த மாத்திரம், நமக்கெல்லாம் என்ன புரிய போகுது? ஆனாலும் அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி நம்ம பண்ணினோம்னா பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பாத்துக்கிறேன், ஆனா என்ன பண்ணணும், கண்டினியூஸா என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கணும், எனக்காக சேவை செய்யுங்க, எனக்கு நமஸ்காரம் செய்யுங்க, மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி பாப் நமஸ்குரு அப்படின்னு பகவத்கீதையில சொல்ற மாதிரி நீங்க என்னுடைய நாமங்களை சொல்லுங்க,
எனக்கு என்னுடைய தர்ஷனத்தை எடுத்துக்கோங்க, என்னை பத்தி கேளுங்க, என்னை பத்தி படிங்க, என்னை பத்தி பேசுங்க, உங்களால என்ன சேவை செய்ய முடியுமோ செய்யுங்க. அப்படி நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தேஷாம் சதத யுக்தானம், அந்த சததம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை. ரெகுலரா கன்சிஸ்டண்டா விடாம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்க மனசுக்குள்ள இருக்கிற அறியாமைய ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கு காட்டி நான் அதை எடுத்துருவேன். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, தேஷாம் ஏவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞான ஜம்தமக ஞானயாம் ஆத்ம பாவேஷோ ஞான தீபேன பாஸ்வதா அப்படிங்கிற அந்த ஒரு அறியாமைங்கிற இருளை ஞானம்ங்கிற ஒரு ஒளிய காட்டி நான் எடுத்துருவேன். சோ எங்க ஒளி இருக்கோ அங்க இருள் இல்லை. கரெக்ட் தானே லாஜிக்? எங்க ஞானம் இருக்கோ அறிவு இருக்கோ அங்க அறியாமை இல்லை. அதே மாதிரி எங்க கிருஷ்ணர் இருக்காரோ அங்க மாயை இல்லை. சோ இப்ப கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலா, தாமம் இதெல்லாம் நம்ம கேட்கறனாலையும் நம்ம பேசுறனாலையும் புகழ்றனாலையும் பாடுறனாலையும் நமக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம மனசுக்குள்ள அறியாமை போய் பகவான் மேல இருக்கிற அந்த ஒரு உண்மையான அந்த பாசம், நம்ம மறந்து இருக்கிற அந்த ஒரு பாசம் நம்ம அன்பு, பக்தி இதெல்லாம் திருப்பி நமக்கு பகவானுடைய பக்கத்துல போய்கிட்டு இருக்கோம். சோ ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ஸ்லோகம். ஆக்சுவலி சுகதேவ கோஸ்வாமி தான் பாகவதம் பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த சுகதேவ கோஸ்வாமியே கொஞ்ச நாள் ஒரு மாயாவாதியா தான் இருந்திருக்காரு. வியாசதேவர் ரொம்ப கவலைப்பட்டாராம், என்னுடைய மகன் ஒரு ஒரு மாயாவாதியா இருக்கானே, எப்படி நான் இவனை ஒரு பக்தனா ஆக்குவேன் அப்படின்னு யோசிக்கிறப்போ வியாசதேவருடைய சீடர்கள் ஒரு பாட்டு பாடினாங்க. பாட்டு இல்ல, பாகவதத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகம் தான். அந்த ஸ்லோகத்தை போய் சொன்ன உடனே சுகதேவ கோஸ்வாமியுடைய மனசு மாறிடுச்சாம். அது பர்ஹாபீடம்னு ஒரு ஸ்லோகம். பர்ஹாபீடம் நட்டவரவபுஹு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசஹ கனக கபிஷம் வைஜயந்திம் ச மாலாம் ரந்த்ரான் வேணோர் அதர சுதயோ ஆபூரயன் கோபவ்ருந்தே விருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் பிரவிஷ கீத கீர்த்தி. சோ நம்ம இப்ப முதல் ஸ்லோகம் படிச்சோம் பாருங்களேன், அதேதான் இந்த ஸ்லோகத்திலையும் பகவானுடைய காது குண்டலங்கள், அவருடைய மஞ்சள் பட்டு, அவருடைய இது மயிலிறகு, அவருடைய கண்கள் அழகு, அவருடைய இதழ்கள் அழகு, அவருடைய ஸ்வபத ரமணம் அப்படின்னா அவருடைய கால்கள் கீழே இருக்கிற அந்த சோல் ரொம்ப மிருதுவா இருக்குமா. அதை வச்சு அவர் நடக்கிறப்போ பிருந்தாவனத்துல மண்ணுல எல்லாமே அவருடைய கால் தடங்கள் பதிஞ்சு அதுல இருக்கிற அந்த ஆஸ்பிஷியஸ் மார்க் பிருந்தாவனம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் கோப கீர்த்தி. கீர்த்தின்னா கிருஷ்ணருடைய புகழ இந்த கோபர்கள் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வரும். சோ இப்போ 8வது ஸ்லோகத்துக்கு போங்களேன் மாதாஜி. எட்டாவது ஸ்லோகம். ஓகே, தேங்க்யூ. சோ யாராவது ஒருத்தங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன் மாதாஜி. ஓகே. தத்தேனுகம்பாம் சுசுமீக்ஷமானோ தத்தேனுகம்பாம் சுஷமீஷமானோ புஞ்சான ஏவாத்மகிருதம் விபாகம் புஞ்சான ஏவாத்மகிருதம் விபாகம்
हृद्वाक् वपुर्भिर्विदधन् नमस्ते कृत्वा वपुर्भिर्विदधन् नमस्ते जीवेत यो मुक्तिपदे सदाय भाक् जीवेद यो मुक्तिपदे सदाय भाक् யா ஹரே சோ கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷனும் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. போற்றுதற்குரிய பகவானே, உமது அளவற்ற கருணை வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருப்பவன் அக்காலகட்டத்தில் தான் செய்த முன்னைய பாவங்களின் பலன்களை பொறுமையுடன் அனுபவித்துக் கொண்டும் தனது மனம், வாக்கு, காயத்தினால் உமக்கு மரியாதையுடன் தனது வணக்கங்களையும் அர்ப்பணித்துக் கொண்டிருந்தான் என்றால் அவன் நிச்சயம் விடுதலை பெறுவதற்கு தகுதியுடையவன் ஆவான். ஏனெனில் அவ்விடுதலையானது அவனுக்கு மரபு வழியாக வரும் உரிமையாகி விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப முக்கியமானது, மரபு வழி வரும் உரிமை ஆகிறது. எப்படி சொத்து நமக்கு கிடைக்குமோ, என்னுடைய அப்பாவோட சொத்து எனக்கு கிடைக்கும். ஏன்? நான் அவருக்கு பிள்ளை, நான் அவருக்கு பொண்ணு. அது மாதிரி நான் ஜீவாத்மா. ஜீவாத்மா எப்பவுமே இருக்க வேண்டியது ஆன்மீக உலகம், கோலோக விருந்தாவனம், வைகுண்ட லோகங்கள். ஆனா அத மறந்து நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் மறந்தோம்? மாயையினால மறந்தோம், 3 குணங்களின் தாக்கத்தினால மறந்தோம், பேராசையினால மறந்தோம், அறியாமையினால மறந்தோம். நம்ம இந்த உடல் நினைச்சிட்டு நம்ம இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ இந்த ஸ்துதியில பிரம்மதேவர் சொல்லி இருக்கிற மாதிரி பொறுமையா பகவானுக்கு சேவைகள் செஞ்சுட்டு நம்மளுடைய மனம், வாக்கு, உடல் இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி பகவானுக்கு சேவை செய்யணும். அந்த சேவை செய்யறப்போ நம்மளுடைய பல ஜென்மாந்திரங்களா நம்ம செஞ்சுட்டு வந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி ஒரு வாழ்க்கை நமக்கும் இருக்கும். பக்தர்கள்னால எந்த கஷ்டமும் வராதுன்னு இல்ல. ஒரு பக்தர் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ நம்ம போயிட்டு, ஆமா நீ உங்க கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு தான் இருக்க, அவருக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்க, இருந்தாலும் உன்னை கிருஷ்ணர் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரே அப்படின்னா, பெருசா வர வேண்டிய கஷ்டங்களை கிருஷ்ணர் சின்னதாக்கி அந்த கர்மத்தை கழிச்சிருவாரு. அதே மாதிரி அந்த ஒரு பக்தனால எவ்வளவு தாங்க முடியுமோ, என்ன கஷ்டங்கள் கொடுத்தா அந்த பக்தன் அவங்களுடைய பக்தியிலிருந்து விலகாம இருப்பாருன்னு பகவானுக்கு தெரியுமோ அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு, அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பாரு. சரி, பகவான் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் கொடுத்தாலுமே உண்மையான பக்தன் அத ஒரு கருணையா பார்ப்பாரு. எப்படி அத கருணையா பார்க்கறதுக்கு பக்குவம் வரும்னா, அந்த ஒரு பக்தனுக்கு அவங்களுடைய சாதனைகள் மூலியமா வரும். சாதனைகள் அப்படின்னு சொல்றப்போ நாம ஜபம், பக்தர்களின் சங்கம், இந்த மாதிரி பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிருதம் படிச்சு அதை நினைச்சு அதை மனப்பாடம் பண்ணி அதை பற்றி பேசி கேட்டாலே போதும், நினைச்சாலே போதும். இதை விட இன்னும் சிம்பிளா யாரு நமக்கு உதவி செய்வா? சோ பகவான் நம்மளை எல்லாம் திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஆக்சுவலி நம்ம அம்மா அப்பா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ எப்படி நம்ம அம்மா அப்பா நமக்காக காத்திருப்பாங்க, அந்த மாதிரி அவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் திரும்பி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி. ஆனா பகவான் ஒரு கருணை மிகுந்த ஒரு தந்தை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா எப்போ என்னோட குழந்தை திரும்பி வரும், இந்த உலகத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே திருப்பி எப்போ வரும், அந்த எப்படி போறதுங்கிறது கூட இந்த அத்தியாயத்துல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம கடைசி பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்துக்கு 32க்கு போங்களேன். இந்த ஸ்லோகத்துல ஒருத்தர் எங்கூட சொல்றீங்களா? அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நந்த கோப பிரஜௌகசாம்
नन्दगोपवृजौकशा यन्मित्रं परमानन्दम् यन्मित्रं परमानन्दं पूर्णं ब्रह्म सनातनम् पूर्णं ब्रह्म सनातனம். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. பண்ணுங்க மாதாஜி. ஓ நந்த மகாராஜனும் பிரஜபூமியில் வசிப்போரும் எத்துணை பாக்கியசாலிகள். அவர்களது அதிர்ஷ்டத்திற்கு அளவே இல்லை. ஏனென்றால் முழுமை பொருளாகவும் பரமானந்தத்திற்கு ஆதாரமான பரபிரம்மமாக இருப்பவரும் அல்லவா அவர்களது நண்பனாக இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்ம எப்படி பார்த்தோம், எவ்வளவு பாக்கியசாலிகள் இந்த விரஜபூமியில வசிப்போர் எல்லாம். இவங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு யார் சொல்றாரு? பிரம்மா சொல்றாரு. பிரம்மா அவருடைய வயசு கணக்கே இல்லாம லட்சக்கணக்கான வருஷங்கள் அவர் இருப்பாரு. அண்ட் அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி இருக்கிறவரு. செகண்டரி கிரியேட்டர் இவர் தான். இவரே சொல்றாரு, இந்த விரஜபூமியில வசிக்கிற இந்த கோபர்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லி. எல்லாரும் கை கால் எல்லாம் ஒரே அழுக்கு, மண்ணிலையும் கல்லுலையும் விளையாடி கண்ணுக்குட்டி பசுமாடோட சேர்ந்து அந்த கோமியம், அந்த சாணி, அதோடைய வாசனை அவங்க உடம்பு மேல. அப்படி இருக்கிறவங்கள பிரம்மா அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க, பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? அவங்களுடைய கனெக்ஷன். யாரோட கனெக்ஷன்? பரமபுருஷ பகவானுடைய கனெக்ஷன் அவங்களுக்கு இருக்கிறனால இந்த விரஜவாசிகள் எல்லாருமே ரொம்ப பாக்கியசாலிகள். எனக்கும் இவங்களுக்கு கீழே பிறக்கணும் போல இருக்கு அப்படின்னு பிரம்மதேவனே சொல்றாரு. மத்திய 36வது ஸ்லோகம் போங்களேன். ஓகே. தாவத் ராகாதயः ஸ்தேனாஸ் ஆபத்ராகாதய ஸ்ருதனாஸ் தாவத் காராகிருஹம் கிருஹம் தாவத்காரா கிருகம் கிருகம் தாவன் மோஹோங்கிரி நிகடோ தாவன்மோகோ அங்கிரி நிகடோ யாவத் கிருஷ்ண நதே ஜனாஹ யாவத் கிருஷ்ண நதே ஜனாஹ. மொழிபெயர்ப்பு. போற்றுதற்குரிய பகவான் கிருஷ்ணரே, மக்கள் உமது பக்தர்களாகாத வரையில் அவர்களது உலகியல் பற்றுகளும் விருப்பங்களும் திருடர்களாகவும் அவர்களது இல்லங்கள் சிறை கொட்டடிகளாகவும் அவர்களது உறவினர்கள் மீது அவர்கள் கொண்ட பாசம் கால் விலங்குகளாகவும் இருக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பிரபுபாதருடைய அந்த பொருளுரையோட சேர்ந்து படிக்கணும். நீங்க இத உங்ககிட்ட எல்லாருக்கும் பாகவதம் புஸ்தகங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட வேதாபேஸ்ல இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க இத படிச்சு பார்க்கணும். இத என்ன பத்தி சொல்றாரு பிரம்மாஜி? உங்களை பத்தி சொல்றாரு, நம்ம எல்லாரையும் பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? யார் ஒருத்தர் உங்களுடைய பக்தனா ஆகிற வரைக்கும், ஏன் கிருஷ்ணருக்கு மட்டும் பக்தனா ஆகணும்? ஏன் இன்னொருத்தருக்கு ஆகக்கூடாதா? ஏன் ஹனுமானுக்கு பக்தரா இருந்தா இது நடக்காதா அப்படின்னா, பாகவதம் பகவத்கீதை படிக்கிறப்போ இதோடைய இந்த கேள்விக்கான பதில் நமக்கு புரியும். முகுந்தன் ஒருவரே முக்தி கொடுப்பவர். அதுல 33 கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல. மத்த எல்லாருமே இந்த ஒரு எண்ணிக்கையில வர்றவங்க தான். சோ இதுக்காகவே நம்ம பாகவதம் படிக்கணும். இத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் எனக்கு முக்தி கிடைக்கணும், எனக்கு முக்தி வேணுமா அப்படின்னா, ஆச்சாரியர்கள் முக்தியே எனக்கு வேண்டான்னு கூட சொல்லிடுவாங்க. 5 வகையான முக்தி இருக்கு. சாரூபிய, சாலோக்கிய, சாரிஷ்டி, சாமீபிய, சாயுஜ்ய அப்படின்னு
ஆச்சாரியர்கள், தூய்மையான பக்தர்கள், எனக்கு நீ எந்த விதமான முக்தியும் நீ கொடுக்காத கிருஷ்ணா, நீ உனக்கு என்ன தோணுதோ நீ செய். நீ நான் இந்த உலகத்திலேயே திரும்பி பிறக்கணும்னு நினைக்கிறியா? சரி, பரவாயில்ல. நான் நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா? நோ ப்ராப்ளம். என்ன நீ சொர்க்கத்துக்கு அனுப்ப போறியா? பரவாயில்ல. நீ என்ன திரும்பி வைகுண்ட லோகங்கள், கோலோக விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போறியா? பரவாயில்ல. இந்த ஒரு முடிவை நான் உன் கையில கொடுத்துறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல், நான் எங்க போனாலுமே உன்னோட திருவடியை விடவே கூடாது. எப்பவுமே உன்னோட திருவடியை நான் பட்டிக்கிட்டு உன்னை நான் முழுசா நம்பி உனக்கு சேவை செஞ்சுட்டு உன்னுடைய ஒரு பக்தனா, உன்னுடைய பக்தர்களுடைய பக்தர்களா நான் இருக்கணும். இதுல சைத்தன்ய சரிதாமிரத்துல ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். நாஹம் விப்ரோ நச்ச நரபதி நாபி வைஷ்யோ ந சூத்ரோ நாஹம் வர்ணி நச்ச கிரகபதிர் நோ வனஸ்தோ யத்ருவா கிந்து புரோத்ய நிகில பரமானந்த பூர்ணாமிருதாப்திர் கோபி பாரதுகு பாதகமலையோர் தாச தாச தாசானு தாசா. இதுதான் நம்மளுடைய நிலை. இந்த ஒரு நிலைய நம்ம எப்பவுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கணும். நான் அந்த 4 வர்ணங்கள்ல இருக்கிற மாதிரி நான் ஒரு பிராமணன் கிடையாது, நான் சத்திரியன் கிடையாது, நான் வைஷ்யன் கிடையாது, நான் சூத்ரன் கிடையாது, நான் பிரம்மச்சாரியும் இல்ல, கிரகஸ்தனும் இல்ல, வானப்பிரஸ்தனும் இல்ல, சன்னியாசியும் இல்ல. நான் என்ன ஒரு ஆத்மாவா நினைச்சுக்கிறேன், ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா யாரு அப்படின்னா கோபி பார்த்துகு பாதகமலையோர், கோபிகைகளுடைய பராமரிச்சுக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணருடைய பாத கமலத்துல தொண்டு செய்கிற தொண்டனுக்கு தொண்டன். இதுதான் என்னுடைய நிலை அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கணும். சோ இதுதான். அப்படி வர்ற வரைக்கும் நம்மளுடைய இந்த ஜட பந்தங்களும் ஆசைகளும் நம்மள ஒரு ஒரு திருடனாவே வச்சிருக்கும். திருடனுடைய இடம் எது? ஜெயில் தான். சோ நம்ம வீடு ஒரு ஜெயில் மாதிரி. நம்மளுடைய குடும்பத்து மேல இருக்கிற நம்மளுடைய அந்த ஒரு அஃபெக்ஷன், அந்த பற்றுதல், பாசத்தை சொல்லல, பற்றுதல் நம்ம கால்ல கட்டி இருக்கிற அந்த ஒரு விலங்கு மாதிரி அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவருடைய ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. கடைசி 58வது ஸ்லோகத்துக்கு போங்க மாதாஜி. இது பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொன்ன ஒரு அழகான ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல இருக்கு. இது பிரம்மருடைய ஸ்துதியில இருந்து வெளியில வந்தாச்சு. நம்ம இப்போ 40 ஸ்லோகங்கள் தானே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ரொம்ப கவனிப்பா கேட்டுக்கணும். சரி, யாராவது என் கூட சொல்றீங்களா? நான் சொல்லுவேன் மாதாஜி. சொல்லுங்க. சமாஸ்ரிதாயே பத பல்லவ ப்ளவம், சமாரிஷ்டாயே பத பல்லவ பலவம், மஹத் பதம் புண்ணிய யசோ முராரேஹே, மஹத் பதம் புண்ணிய யசோ முராரேஹ, பவாம்புதிர்வத்ஸ பதம் பரம் பதம், பவாம்புதிர்வஸ்த பதம் பரம் பதம், பதம் பதம் யத் விபதாம் ந தேஷாம், பதம் பதம் யத் விபதாம் ந தேஷாம். ஓகே, மொழிபெயர்ப்பு சொல்லுங்க. இப்பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாகவும் முர என்னும் அசுரனை கொன்றதால் முராரி என்று அழைக்கப்படுவருமான பகவானின் தாமரை திருவடிகளை படகாக ஏற்றுக்கொண்டோருக்கு உலகம் என்னும் கடலானது ஒரு கன்றுக்குட்டியின் குளம்படி தடத்திலுள்ள நீருக்கு சமமானதாகும். அவர்கள் அடைய விரும்பும் இலக்காக இருப்பது பௌதீக துன்பங்களற்ற பரமபதம் என்னும் வைகுண்டமே அன்றி ஒவ்வொரு நிலையிலும் தோன்றும் ஆபத்துகள் அல்ல. ஹரே கிருஷ்ணா. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படின்னா, பதம் பதம் யத் விபதம், there is a danger in every step. இப்ப நான் இன்னைக்கு உங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். அடுத்த நொடி நான் இருப்பேனாங்கிறது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த நாள் எப்படி இருக்க போகுது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும்.
சோ இந்த உலகம் வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லி இருக்கிற மாதிரி துக்காலயம் அசாஸ்வதம். நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலனாலும் இதுதான் உண்மை. துக்காலயம் அசாஸ்வதம். அசாஸ்வதம்னா டெம்பரரி, துக்காத்லயம்னா பிளேஸ் ஆஃப் மிசரி. தற்காலிகமானது, துன்பமயமானது. இப்போ நம்ம வந்து ஒரு உப்பு சுரங்கத்துக்குள்ள போயிட்டோம். உப்பு சுரங்கத்துல போயிட்டு எனக்கு வந்து இனிப்பா தோணணும், இனிப்பா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா முடியாது. இப்ப நம்ம கடற்கரையில போய் நின்னோம்னா அந்த கடற்கரை காத்து நம்ம மேல வந்து நம்மளுடைய கையெல்லாம் வந்து ஒரு உப்பு கரிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி உப்பு சுரங்கத்துக்குள்ள போயிட்டு நம்ம இனிப்பா டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முடியாது, உப்பா தான் இருக்கும் அது. அது மாதிரிதான் இந்த உலகமும். துக்காலயம் அசாஸ்வதம். இதுல வந்து ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான நிலை அப்படின்னு எதுவுமே இல்லை. தற்காலிகமானது, எல்லாமே தற்காலிகமானது. பரமபுருஷ பகவானுடைய திருவடி ஒன்றே நிரந்தரமானது. அதனால இந்த பவசாகரம், அதாவது இந்த வாழ்க்கை, இந்த ஜட வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி. நம்ம இந்த கடலை கடந்து பரமபுருஷ பகவானுடைய திருவடியில போகணும் அப்படின்னா நம்மளால வந்து தனியா இந்த கடலை கடக்க முடியாது. பகவானுடைய திருவடிகளை போய் சேரணும்னா குருவுடைய கருணை வேணும், சாஸ்திரங்களுடைய கருணை வேணும், சாதுக்களுடைய கருணை வேண்டும் நமக்கு. அதே மாதிரி யார் ஒருத்தர் பரமபுருஷ பகவானுடைய திருவடிகள்ல சேவை செஞ்சு பக்தி செய்யறாங்களோ அந்த ஒரு பெரிய சமுத்திரம் ஒரு கண்ணுக்குட்டியோடைய கால் குழம்பு தடம் எவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு சின்னதா தானே இருக்கும் அது. அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி, மழை தண்ணி இருந்தா எவ்வளவு தண்ணி இருக்கும்? இவ்வளவு தண்ணி இருக்குமா? நமக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டியோட அந்த குழம்பு தடத்துல இருக்கிற தண்ணிய கிராஸ் பண்றதுக்கு வந்து கஷ்டம் இருக்குமா? இருக்காது. நம்ம சாதாரணமா ஒரு கால்ல தாண்டி போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சமுத்திரத்தை நம்மளால தாண்ட முடியுமா? எப்போன்னா பகவானுடைய கருணை நமக்கு இருந்ததுன்னா, நம்ம வந்து பகவானுடைய திருவடிகளுக்கு உண்மையான தூய பக்தி செஞ்சுட்டு இருந்தோம்னா. இப்ப பிரபுபாதர் இன்னொரு ஒரு அனாலஜி, ஒரு உவமை என்ன சொல்வாருன்னா, அந்த ஒரு பெரிய கடலை ஒரு நாயுடைய வாலை புடிச்சுக்கிட்டு நம்ம கிராஸ் பண்ணணும்னா முடியுமா? முடியாது. நமக்கு வந்து ஒரு பெரிய கப்பல் வேணும், அட்லீஸ்ட் ஒரு சின்ன கப்பலாவது வேணும். அப்பதான் அந்த தண்ணியில நம்ம மிதக்கவாவது செய்வோம். அந்த ஒரு நாய்க்குட்டி, ஒரு நாய் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளத்துல வேணா ஒரு இடத்துல இருந்து நம்மள வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். ஆனா ஒரு சமுத்திரத்தை வந்து அந்த ஒரு நாயாலேயே கடக்க முடியாதே. கொஞ்ச நேரம் அது நீச்சல் அடிச்சாலே அது டயர்ட் ஆயிடும். நம்மள வேற எப்படி கூட்டிட்டு போறது? அந்த மாதிரி தான் மத்த ப்ராசஸ் மேல எல்லாம் நம்ம நம்பிக்கை வைக்கிறது. அதாவது கர்மம், ஞானம், யோகம், அது மாதிரி எல்லாம். அப்புறம் இந்த அந்நிய தேவி தேவதைகளுடைய வழிபாடுகள். அதாவது நம்ம அந்நிய தேவி, இந்த 33 கோடி தேவர்களை வந்து நம்ம மரியாதை செய்யணும். அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வழிபாடு செய்யறப்போ கிருஷ்ண பக்தி எனக்கு கொடுங்கங்கிறத ஒண்ணு மட்டும் கேட்கணும். மத்த ஜட விஷயங்கள் எதுவும் அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு வாங்கிக்க கூடாது. அதே மாதிரி இந்த 33 கோடி தேவர்களும் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனும் ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இது மாதிரியான ஒரு திகைப்பு, தடுமாற்றம் நமக்கும் வரும். சோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து இதுல இருந்து புரிய வைக்கிறாங்க. சோ இப்ப நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், எதுக்கு
கிருஷ்ணர் வந்து ஆஹ் பிரம்மனுக்கு இந்த ஒரு தடுமாற்றம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன புரியுது நீங்க சொல்லுங்க. மேபி நீங்க கை தூக்குனீங்கன்னா இவங்க ஸ்ரீஜா மாதாஜி அன்லாக் பண்ணி உங்களுக்கு பேசுறதுக்கு உதவி செய்வாங்க. கிருஷ்ணர் ஏன் பிரம்மாவை மாயையில் ஆழ்த்தினார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி அதுவும் பகவானோட லீலை பண்றதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் மாதாஜி. ஏன்னா அவர் அங்க ஒரு தத்துவத்தை காட்டுறதுக்காக எல்லாமே பகவான் தான், இந்த உலகத்துல யாருமே எதுவுமே தனியா இல்ல, நான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக பகவான் அப்படி ஒரு மாயை பண்ணிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. செல்வி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க சொன்னீங்களா மாதாஜி, இரண்டாவது சிருஷ்டி பண்ற விசர்க்க பண்ற பிரம்ம தேவராகவே இருந்தாலும் கூட பகவானை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அவருடைய செயல்கள் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. நந்தினி மாதாஜி. மாதாஜி, நமக்கு புரிய வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு லீலை பண்ணிட்டு நமக்கு டெஸ்ட் பண்றாரு. இந்த மாதிரி நம்ம அது மீறி, அந்த மாயைய மீறி நம்ம அவரை நம்புறோமான்ட்டு. சோ என்னதான் இருந்தாலும் அவ்வளவு பெரிய பிரம்மா பொசிஷன்ல இருந்தவங்களால கூட அது கண்ணை மறைக்கிறது. சோ இட்ஸ் ஜஸ்ட் டெஸ்டிங் ஃபார் அஸ். ஹவ் நம்பிக்கையோட நம்ம கடவுள் மேல இருக்கோன்றதுனாலயா? சோ பிரம்மாவுக்கு இந்த மாயை கொடுத்து, இந்த தடுமாற்றத்தை கொடுத்து நமக்கு ஏதோ சொல்லி கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, நன்றி மாதாஜி. வேற? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ நம்மளும் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், மயக்கம், தடுமாற்றம் எல்லாம் வரும்போது அப்போது நமக்கு நம்மளை அதிலிருந்து புரிய வைக்கிறதுக்காக, நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக பகவான் இந்த மாதிரி லீலைகள் வழியாக நமக்கு அது ஒரு லெசனாக டீச் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. வேற ஏதாவது? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நமக்கு இந்த மாதிரி ஒரு லீலையை காட்டுறதுக்காக இது பண்றாங்க மாதாஜி. அப்பதான் நம்ம இது படிப்போம், நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்குவோம். என்ன தெரிஞ்சுக்குவோம்? பகவான் அவர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் மத்த எல்லாருமே. அப்போ பகவான் இவ்வளவு சின்ன பையனா இருந்து அவர் இவ்வளவு பெரிய இது பண்றாரா அப்படிங்கிறது பிரம்மாக்கு சந்தேகம். பிரம்மா இந்த மாதிரி இது பண்ணிருக்காரு. நம்மளும் அந்த மாதிரி பகவானை நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நமக்கு காட்டுறதுக்காக இந்த லீலையை பண்ணிருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாதாஜி, நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. கஸ்தூரி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. திருத்தி பணி கொள்வான் கிருஷ்ணன். அதாவது யாரா இருந்தாலும் அவர் படைச்ச எல்லா பிரம்மாவிலேருந்து புல்லு பூண்டுலேருந்து அவரு தான் படைச்சிருக்காரு. எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஒரு க்ஷண நேரம் அந்த அகந்தை இல்லை ஏதோ ஒரு இது பண்ணும்போது அவங்கள இன்னும் சுத்தமாக்குறதுக்கோசம்தான் அவர் அந்த லீலையை பண்றாரு. அதாவது அவர் தண்டிக்கணும்ன்றது இல்லை. என் குழந்தைக்கு இந்த அகந்தை வரக்கூடாது, நான் அந்த குழந்தைகிட்டேருந்து அதை எதிர்பார்க்கல, அது பிரம்மாவாவே இருந்தா கூட அதுன்னு சொல்லிட்டு அது மூலம் நமக்கு இது பண்றாரு. இன்னொன்னு, அவர்கள் ஆயர் சிறுவர்கள், அவங்களுக்கு வழக்கை இடக்கை தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துடுத்து இல்லையா பிரம்மாவுக்கு. அவர்கள் அப்படி அல்ல, என்னுடைய ஆத்மாவில அவங்க இருக்காங்க அப்படின்றத அவரு அதனாலதான் இவாளுடைய இதுக்கு நான் என்ன பண்ண போறேனோ தெரியல அப்படின்னு தானே சொல்றாரு. இன்னமுமே நம்ம பிரேமையை பத்தி பேசும்போது கோபிகா ஸ்திரீகள் அளவு யாரால பிரேம பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படிதானே மாதாஜி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சொல்லுங்க. அதுல ஒரு சின்ன ஒரு இதுவாவது நமக்கு வரணும்னு தானே ஆசைப்படுறோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. அதாவது கிருஷ்ணருக்கு தலைவலிக்குது, காலடி மண்ணை கொடுனா எல்லாரும் எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கும் போது அவ உடனே சுண்ணிய போட்டு டப்பு டப்புன்னு குதிச்சு அவ்வளவு மூட்டையா கட்டி கொடுத்துட்டு இன்னும் வேணும்னாலும் வான்னு சொன்னால நாரதருக்கு. அவளுக்கு குறிக்கோள் என்ன?
கிருஷ்ணரோட சந்தோஷம் ஒண்டிதான். அந்த மாதிரி நமக்கு இருக்க தெரியலையே மாதாஜி. அதுதான் எனக்கு தெரிஞ்சது, அதான் மாதாஜி. கரெக்ட் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஷர்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இது எப்படின்னா, பிரம்மா மிக உயர்ந்த ஜீவன். என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு ஜீவன் தான். கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானா இருக்கிறாரு. என்னதான் அதிகமா அறிவோ பதவியோ இருந்தாலும் பக்தி இல்லைன்னா நம்ம பரமபுருஷ பகவானை முழுமையாக நம்மளால அறிஞ்சிக்க முடியாது. ஸோ அவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறனால இதை அவர் அவங்கள மறக்க வைக்கிறாரு. ஒரு சில விஷயத்த மறக்க வச்சு சில மாயை, அதாவது யோக மாயை மூலியமா அவருடைய சக்தி வெளிப்படுத்துற மாதிரி இதுல இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஷக்லா மாமி. ஹரே கிருஷ்ணா மாமி. இது நம்ம பிரம்மாவுடைய அகந்தையை, கர்வத்தை போக்கவும், மேலும் 30 முக்கோடி தேவர்களுக்கு கூட கிருஷ்ணருடைய முழுமையான தன்மை, முழுமையான அவருடைய ரூபம், நாமம் எல்லாமே முழுமையா யாருக்குமே தெரியாது. அனந்த சேஷன் அவ்வளவு வாயால வச்சு பாடினாலும் அவருக்கு இன்னும் சொல்லி மாளல. அப்படிங்கும்போது அவருடைய கர்வத்தை போக்கவும் 30 முக்கோடி தேவர்களுக்கு கூட இது தெரியாது. இவர் சாதாரணமா நினைச்சது தப்பு அப்படிங்கறத உணர்த்தவும், 30 முக்கோடி தேவர்களுக்கு கூட இது தெரியாதுங்கிறத நம்மளுக்கும் அறியப்படுத்தவும், நம்ம இது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லீலையை இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, பகவான் ஞானிகள் முனிவர்கள் எல்லார்கிட்டயும் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டுதான் தேவர்கள் எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா பகவான் எந்த இடத்துல அது எவ்வளவு கீழே இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட எந்த அளவுக்கு உண்மையான பக்தி இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட இந்த மாயை பண்ணிருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்ப நீங்க சொல்லியிருக்கிறதுல இருந்து பிரம்மாவுடைய அந்த ஒரு அகந்தையை நீக்குவதற்காக கஸ்தூரி மாதாஜியும் சொன்னாங்க. அது அகந்தையை நீக்குவதற்காக அந்த நுண்ணிய அகந்தை வந்துருச்சு. பிரம்மா இந்த பிரபஞ்சத்துடைய படைப்பாளி இல்லையா? அவர் ரொம்ப உயர்ந்த புத்திசாலி கூட. அவருக்கு புரியாம இருந்தது ஒரு ஒரு ஆச்சரியம் தான். இருந்தாலும் அவருக்கும் புரியல. அவருக்குள்ளேயும் ஒரு நுண்ணிய அகந்தை வந்துருச்சு. ஓ, இந்த சிறுவன் கிருஷ்ணனா அவ்வளவு பெரிய பகவான் அப்படின்னு ஒரு எண்ணம் சரி சோதித்துத்தான் பார்ப்போமே அப்படின்னு இந்த லீலையை அவரும் பண்ணியிருக்காரு. சோ இந்த அகந்தைய கிருஷ்ணர் ரொம்ப மென்மையா திருத்தினாரு அவருடைய யோக மாயை மூலியமா. அதுதான் லோட்ஸ் ஆஃப் பிவில்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீலையில மட்டும் லோட்ஸ் ஆஃப் பிவில்டர்மெண்ட், அதாவது இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க, இவரு திருப்பி அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க, அந்த சர்ப்ரைஸுக்குள்ள இன்னும் சர்ப்ரைசஸ் கூட இருக்கு. அதை பத்தி நம்ம ஆக்சுவலி பேசல. ஏன்னா என்னாச்சுன்னா, கிருஷ்ணர் எப்படி ராவணன் சீதாதேவிய கூட்டிட்டு போறப்போ உண்மையான சீதாதேவி போகல. அது அந்த சாயா சீதாதேவின்னு சொல்லி அவங்களுடைய ஷேடோ தான் அது. உண்மையான சீதாதேவியை யாருமே தொட முடியாது. அது மாதிரி தான் கண்ணுக்குட்டியையும் கோபர்களையும் கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல மறைச்சு வச்சாராம். அதெல்லாம் இன்னும் இருக்கு. உபகதைகள் மாதிரி நிறைய இருக்கு. நம்ம அதை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய. ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்க, இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க, இந்த மாதிரி போச்சு. ஆனா இதுல இருந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க, நம்ம ஆத்மா, நான் இந்த உடல் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம படிச்ச அந்த எப்படி நம்மளுடைய இந்த ஜட பந்தம் நம்மள ஒரு ஒரு திருடனா மாத்தி வச்சிருக்கு. எப்படி ஒரு திருடனா இருக்கும்? நம்மளுடைய இந்த வீடே ஒரு ஜெயில் மாதிரி தான். அண்ட் நம்மளுடைய இந்த பற்றுதல் விலங்கு, கால் விலங்கு. நம்மள இந்த ஜட உலகத்தை விட்டு நம்மளுடைய வீட்டுக்கு போறதுக்கு அது விட மாட்டேங்குது. இதனாலேயே கர்ம பந்தத்துல விழுந்துட்டே இருக்கும். சில சமயம் புண்ணியம் பண்றோம், சில சமயம் பாவங்கள் பண்றோம். அண்ட் அடுத்த ஜென்மத்துல சில சமயம் மிருகங்களா பிறக்கிறோம், சில சமயம் மனுஷங்களா பிறக்கிறோம், சில சமயம் தேவர்களா பிறக்கிறோம். ஆனா பிறந்துகிட்டே இருக்கும். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம் அப்படின்னு சொல்லி திருப்பி 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 ஒரே
பிறந்துகிட்டே இருக்கும். ஆனா பிறக்கிறனால என்ன ஆகுதுன்னா அந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த 4 வருது. அதே மாதிரி என்ன பண்றோம், ஈட்டிங் ஸ்லீப்பிங் மேட்டிங் டிஃபெண்டிங் அந்த ஒரு 4 பண்றோம். அதுக்கப்புறம் இந்த 3 கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் வருது. அந்த கஷ்டங்கள்னு ஒண்ணு வர்றப்பதான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதி தெய்வீக கிளேஷா, அதி பௌத்திக கிளேஷா, அத்தியாத்மிக கிளேஷா. இந்த கஷ்டங்கள்னு நமக்கு வர்றப்பதான் ஏன் கஷ்டப்படுறோம், என்ன பண்ணேன் நானு, ஏன் கடவுள் இவ்வளவு ஒரு கொடூரனா இருக்காரு, கல்லு தானா அவரு, உண்மையாலுமே அவர் கடவுள் தானா இல்ல சும்மா கல்லு தானான்னு ஏதோ பேச ஆரம்பிச்சிடுறோம், ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். சரி, எல்லாமே கர்ம பலன்கள் படித்தானே நடக்குது, அப்புறம் நான் ஏன் கடவுளை கும்பிடணும், அது ஒரு அறியாமை. இந்த மாதிரி அறியாமையில இருக்கும். இந்த அறியாமையை விட்டு வெளியில வரணும். அந்த அறியாமையை விட்டு வெளியில வரணும்னா அந்த நவவிதா பக்தியில முதல் 3 பக்தி ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இந்த 3 இருந்தாலே போதும். பகவான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த இருளை எடுத்து ஒளிய கொடுத்துருவாரு. சோ இது இந்த அகந்தையை நீக்கிறதுக்காக ஒண்ணு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பிரம்மாக்கும் மேலான பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காட்டணும், பிரம்மாக்கும் காட்டணும், எல்லாருக்கும் காட்டணுங்கிறதுக்காக அந்த ஒரு எண்ணற்ற விஷ்ணு ரூபங்கள், எண்ணற்ற பிரபஞ்சங்கள், எண்ணற்ற பிரம்மாக்கள் அப்படின்னு காட்டினாரு. அது ஒண்ணு. அப்புறம் பிருந்தாவனத்துடைய அந்த பக்தியுடைய மகிமைய நம்ம எல்லாருக்கும் காட்டுறதுக்காக நம்ம கோபர்கள் எல்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்னு பிரம்மாஜிக்கு புரிய வச்சாரு. அப்படி புரிய வச்சதன் மூலியமா நமக்கு புரிய வைக்கிறாரு. சோ இந்த கோபர்கள் எல்லாம் நித்திய என்ன சொல்றது சேவகர்கள், பரமபுருஷ பகவானோட நித்திய தொண்டர்கள்னு சொல்லலாம், இல்ல நண்பர்கள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த விரஜ பக்தி ஐஸ்வர்ய பக்தியை விட ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறதையும் சொல்றதுக்காக இன்னொன்னு கடைசியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எளிய அன்பு போதும் பகவானை வெல்றதுக்காக. எளிய அன்பு இந்த கோபர்கள் மாதிரி. அதனாலதான் பிரம்மா விருந்தாவனத்துல பார்க்கணும். பிரம்மா மட்டும் இல்ல, ஈவன் தேவர்கள் எல்லாம் கூட நினைப்பாங்களாம், இந்த கலியுகத்துல இந்த பூலோகத்துல பிறந்தா நாம ஜபம் சொல்லிட்டே நம்ம பரமபுருஷ பகவான் கிட்ட போயிடலாம். கோலோகேர பிரேம தன ஹரிநாம சங்கீர்த்தனம், இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்லி நம்ம பரமபுருஷ பகவான் கிட்ட போயிடலாம் அப்படின்னு இதெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த ஒரு லீலை. சோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா நீங்க தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணுங்க. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மாதாஜி, மிக்க அருமையா இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீஜா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாரி மாதாஜி. மாதாஜி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. டைம் போனதே தெரியல மாதாஜி. பிருந்தாவன்லயே நாங்க இருக்கிற மாதிரிதான் ஒரு ஃபீல் இருந்துச்சு மாதாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மாதாஜி அந்த லிட்டில் கிருஷ்ணால எப்படி பாப்போமோ அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்தது மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாதாஜி. நம்ம சிம்பிளா பக்தி பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் அப்பப்போ பக்தியில அப்பப்போ ரொம்ப அப்படியே உற்சாகமா இருக்கிறோம் மாதாஜி. சம்டைம்ஸ் அப்படியே கீழே போயிடுறோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் எல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு உற்சாகமா இருக்கு மாதாஜி. இன்னும் நல்லா பக்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது மாதாஜி. ரொம்ப 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 தேங்க்ஸ் மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜியோட அனுமதியோட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா யாரும் கேட்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உங்களுடைய வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. அதாவது எனக்கு என்னவோ ஒரு நீரோடை போற மாதிரி ஒரே அமைதியா நீங்க கொண்டு போனீங்க. அதை எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு அப்படி தோணுச்சு. எனக்கு இன்னைக்கு அந்த இது அப்படி இது ஒரு இதுவா இருந்தது. அதே போல அந்த ஸ்லோகங்கள் நீங்க செலக்ட் பண்ணி உங்களை படிக்க சொல்லி அந்த பொழிப்பு அது எல்லாமே முக்கியமான ஸ்லோகங்களா எடுத்துண்டு, அதாவது புதுசா இன்னைக்கு அந்த கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கு கூட பிரம்மாவோட அந்த லீலையை பத்தி ஓரளவுக்கு டக்குன்னு அப்படியே அந்த ஸ்லோகத்தை கேட்டாலே புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படியும் நீங்க இது பண்ணியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது.
யாராவது புதுசா வந்தாங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தது. நல்லா இருந்தது மாதாஜி. உங்களுக்கு கடவுள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கிருஷ்ணரையே ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முடிவு பிரார்த்தனைக்காக லலிதா மாதாஜி அன்புடன் அழைக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.